ஹலோ ஹாய்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா மூவல் ஷாப் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கஸ்டமர் கேட்ட சைஸ் என்னென்னா 3க்கு 5 சைஸில் கஸ்டமர் ஷாப் கேட்டிருந்தாங்க. அதை தான் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். முதல்ல நாங்கள் அளவுலாம் எடுத்தாச்சு. இன்றைக்கி கட்டிங் பண்ணுறோம். கட்டிங் பண்ணி முடிஞ்சதில் அப்படின்னு சொல்ல முதல்ல வந்து மெயினாட்டு சேஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 ஸ்டெப்பில் பண்ணணும். அதில் நாங்கள் கீழே ஸ்டெப்பெல்லாம் வெல்ட் அடிச்சு எல்லாமே ரெடி பண்ணோம். வெல்டிங்கை பொறுத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டான லெவலில் பார்த்து பொறுமையாட்டு தான் எல்லா ஆங்கிளில் வச்சு கரெக்டாக நீட்டாக தான் பார்த்து எடுத்து பொறுமையாக தான் அடிக்கணும். ஏன்னா வண்டிக்கு லுக் எப்போவுமே சேஸ் தான். அது வளைஞ்சு குழவி இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். அதனால் நாங்கள் வெல்டிங் அடி பொறுமையாக பார்த்து எடுத்து பிடிச்சி எடுத்து கொடுத்தா தான் பர்ஃபெக்டாக அடிக்க முடியும். அப்படி பொறுமையாட்டு நீட்டாக இருக்கணும். வெல்டிங்கில் போது ரொம்ப ரொம்ப கவனம் முக்கியம். வெல்ட்ரு கிளாஸ் போட்டு பிடிச்சி கொடுக்கணும். எல்லாருமே பர்ஃபெக்டாக கிளாஸ் எல்லாம் போட்டிருந்தா தான் நம்ம கண்ணுக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் பக்காவாட்டு நீட்டாட்டு பொறுமையாட்டு வேலை நீட்டாட்டு வரும். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு எந்த கீடம் வராது. அதே போல் தான் சேஸ் அதுக்கு மேலே அடித்தாச்சா இன்றைக்கி கமத்தி போட்டு காலுக்கு உள்ளதை சேஸை சுற்றி அடிக்கும். அப்போ தான் எங்கேயுமே சேஸ் அங்கேயும் நலிவு எதுவுமே போகாது. ஸோ டாக்கா வைக்கிறதுலாம் பர்ஃபெக்டாக வெளியில் அடித்து நீட்டாக வைக்கணும். முதல்ல டாக்கா தான் மேக்ஸிமம் வைக்கணும். வச்சுட்டு நீட்டாக பக்காவாக அடிச்சுட்டு முடிக்கணும். எல்லாம் சேஸ் எல்லாம் ரெடி பண்ண முடிஞ்சவரை திரும்ப கட்டிங் போட்டு குறுக்கு கம்பி வரது எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும். எல்லாம் இப்போவும் சேஸ் எல்லாமே அடித்து முடிஞ்சிடுச்சு. குறுக்கு எல்லாம் கம்பியெல்லாம் கட் பண்ணி முடிஞ்சிட்டு கிரைண்டிங் பண்ணுறோம். நம்ம இப்போவும் 2 கம்பியெல்லாம் நம்ம வெல்ட் அடிக்கனா பர் வரும் பிறப்புன்னு வரும்போது அதை நம்ம பர்ஃபெக்டாக கிரைண்டிங் பண்ணி எடுத்து நீக்கணும். அப்போ தான் ஒரு ஃபினிஷிங் க்யூட்டாக இருக்கும். நாங்கள் அதான் சுற்றி வெல்ட் அடித்து எல்லாமே கிரைண்டிங் ரொம்ப நேரமாக பண்ணணும். பொறுமையாக பார்த்து எடுத்து தான் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங்காக பக்காவாக நம்மளாட்ட எடுக்க முடியும். அது ரொம்ப டைம் ஆகும். அப்படி நீட்டாட்டு எடுக்கணும். அப்போ தான் என்ன சொல்ல தகரம் எது வச்சுருந்தாலும் க்யூட்டாட்டு அப்படி பர்ஃபெக்டாக ஜாயிண்ட் எல்லாம் ஃபினிஷிங் லுக்கில் இருக்கும். இல்லைங்க ஏனோ தானோன்னு இருக்கும். நமக்கு எப்போவுமே ஃபினிஷிங்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரைண்டிங் எல்லாம் பண்ண பிறகு இந்த வெல்டிங் அடிக்க கம்பி 2 ஜாயிண்ட் ஆகலாம். அந்த இடத்துல வந்து ஒரு கே கணக்கில் உண்டு. அதை ராவி வைக்கணும். ஏன்னா நம்ம இப்போ மழையில் வெயிலில் எல்லா இடத்துலையும் நம்ம வண்டி நிற்கும். அதில் வந்து திருப்பிடிக்கிறது முதல்ல இந்த வெல்ட் அடிக்க ஜாயிண்ட்லேருந்து திருப்பிடிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிளே எல்லாம் அந்த வெல்ட் அடிக்க இடத்துல அப்ளை பண்ணால் தான் திருவுன்னு சொல்லி ஒரு விஷயமே பிடிக்காது. அதை நம்ம பொறுமையாக நீட்டாக எல்லா இடத்துலையும் பார்த்து தான் பண்ணணும். ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக பண்ணால் தான் பல வருஷமாட்டு இந்த வண்டி ஓடும். பிரச்சனை இல்லாமல் நீட்டாக இருக்கும். திருவு எதுவுமே பிடிக்காமல். அது இந்த மாதிரி வரல வச்சு உங்களுக்கு நீட்டாக காட்டி தரேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. நீட்டாக தான் பொறுமையாக பண்ணணும். அது எல்லாமே பண்ணி முடிச்சப்பறம் நம்ம எல்லா இடத்துக்கும் பெயிண்டிங் தொடங்கிடணும். பெயிண்டிங் வந்து எப்போவுமே ஒரு கோட் அடிப்போம். எல்லாமே பர்ஃபெக்டாக இதுனா மெயினாட்டு குவாலிட்டி தான். திருப்பிடிக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குது. நம்ம மோஸ்ட்லே இதெல்லாம் பெயிண்ட் அடிக்க தொடங்கணும். நம்ம அதை ரெடி பண்ணியாச்சா அப்புறம் பெயிண்ட் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நீட்டாட்டு பொறுமையாக தான் எல்லாத்தையும் அடிக்கணும். ஏன்னா கம்பி எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக பெயிண்ட்லேயே முக்கி நீட்டாட்டு அடிக்கணும். வண்டி ஃபுல்லாக பெயிண்டெல்லாம் நீட்டாக கோட்டாக பொறுமையாக இருந்து அடிக்கணும். ஒரு பிரச்சனை இல்லாமல் மெதுவாட்டு ஃப்ளாஷாக இருந்து அடிக்கும்போது நீட்னஸ் ரொம்ப க்யூட்டாட்டு இருக்கும். திருப்பிடிக்க கூடாது. மெயினாட்டு இது எல்லாமே பக்காவாக பார்த்து பண்ணணும். பெயிண்ட் அடித்து முடிஞ்ச பிறகு நம்ம அதுக்கப்புறம் டயர் மாட்டி தொடங்கிட வேண்டியதான். டயர் வந்து பைக் டயர் தான் வாங்கி போட்டிருக்கோம். கீழே ஒரு கம்பி போட்டு அதில் வாஷர் எல்லாமே போட்டு எடுத்தால் கீழே எதுவுமே ஆடாது. நான் சுற்றி விடியேன் பாருங்கள். சுற்றி விடும்போது உங்களுக்கு தெரியுதா ஒரு அலசு எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் பொறுமையாட்டு தான் பண்ணணும். இப்போ நம்ம வாஷர் உங்களுக்கு தெரியும் தோணுது. அங்கே 2 வாஷர்லாம் வச்சு அடை அது எதுக்கு வைக்கோன்னா டயர் வந்து அங்கேயும் ஆடாமல் இருக்க நீட்டாட்டு பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு தான். ஷேக்னஸ் எதுவுமே இல்லாமல் நாங்கள் 4 டயர் என்ன மாட்டின பிறகு இப்போ கீழே உருட்டி பார்க்க போகிறோம். எல்லோரும் பொறுமையாட்டு மேலே இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப வெயிட்டு. இவ்வளோமே ரொம்ப வெயிட்டு. 2 பேரால் தூக்கி எடுத்து நிற்க பண்ண முடியாது. 4-5 பேர்கிட்ட தேவைப்படுது. பிடிச்சி எடுத்து வைக்கணும். ரொம்ப வெயிட்டாட்டு வேறு இருக்கும். ஏன்னா இரும்பு உங்களுக்கே தெரியுமே ரொம்ப வெயிட்டாட்டு குவாலிட்டியாக பார்த்து எடுத்து பண்ணும்போது ஸோ வெயிட் அதிகமாக தான் இருக்கும். அது பொறுமையாட்டு தான் கீழே இறக்கணும். நீங்கள் பாருங்கள் கீழே இறக்கிது ரொம்ப பார்த்து நிதானமாக தான் வைக்கணும். அப்படி பொறுமையாட்டு இறக்கிட்டு நிமிக்க போகிறோமா நிமித்த போகிறோம். இனிமேல் அங்கேயும் உருட்டி எடுத்து பார்க்கணும். ஏன்னா வந்து அப்போ தானே எவ்வளோ குவாலிட்டி இருக்குது என்னன்னு சொல்லி செக் பண்ணி இருக்க முடியும். தான் வளைச்சி எடுத்து ஏதாவது தப்பு இருக்கா மிஸ்டேக் இருக்கா எல்லாமே இதில் தான் செக் பண்ணி பார்க்கணும். நின்று எடுத்து பார்க்கணும். உட்காந்து எடுத்து அப்படி நீட்டாக பார்க்கணும். ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது இருக்குதா என்ன அது எங்கே பெயிண்ட் பட்டிருக்கா படையிலையா எங்கேயாவது சேஸ் ஏதாவது ஆட்டம் இருக்கா எல்லாமே கிளியராக செக் பண்ணி பார்த்து துள்ளி எடுத்து பார்த்துருக்கணும். இனிமேல் 2-3 பேர்கிட்ட இருக்கணும். ஏன்னா இந்த கம்பி ரொம்ப வெயிட்டாக இருக்கா. இனி நம்ம இதெல்லாம் செக் பண்ணி ரீசன்மா இது பார்த்திங்கன்னா சாதனம் வச்சு எடுத்துருப்போம். அது எதுவுமே டேமேஜ் ஆகாமல் வண்டி ஷேர்பெல்லாம் இருக்கா எல்லாம் செக் பண்ணி தான் உருட்டி எடுத்து பாக்கியது எல்லாமே. ஸோ சேஸ் எல்லாமே பக்காவை நம்ம ரெடி பண்ணால் அதுக்கப்புறம் டோர் எல்லாம் போட்டு நீட்டாக எடுத்தோம். முதல்ல மெயின் விஷயம் சேஸ் தான். தூக்கி போடலாம். ஏன்னா வந்து குண்டு குழி இருக்கலாம். குண்டு குழிலாம் போகும்போது வண்டி ஸ்ட்ராங்காக இருக்கா என்ன அது செக் பண்ணி பாக்கியதான் தூக்கி போட்டு பாக்கியது எல்லாமே. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னா ரீசன் இதனால தான். அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் நாங்கள் இன்னும் சுற்றி சீட் அடிக்க போகிறோம். ஸோ சீட் வெட்டி அடிக்கிறது நான் சீட்டெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே வெட்டியாச்சு. இதுதான் கட்ரு. சீட் வெட்டதுக்கு என்ன கட்டிங் டூல்ஸே இதுதான் எங்களுடைய கத்திரி.
இனிமேல் மார்க் பண்ணியிருப்போம், லெவல் மார்க் பண்ண ஸ்டோப்பர் லைன் தெரியல, அதை மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக அதை பார்த்து நாங்கள் நீட்டாக பொறுமையாக இருந்து கட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப பொறுமையாக வேணும். ஏன்னா அவசரம் எதாவது பட் பண்ணி சீட்டு நம்ம கையெல்லாம் வெட்டி கிழிச்சு எடுத்துகிறோம். அதை நம்ம பொறுமையாட்டு நீட்டாக தான் பண்ணணும். ஏன்னா அளவு மாறினா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா காஸ்ட்லியான சீட்டு தான் எல்லாமே போட்டிருக்கோமோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆயிரும். இனி அதெல்லாம் பொறுமையாக பார்த்து அடித்த பிறகு ரொம்ப வண்டியில் வந்து ஃபிட் பண்ண வந்துடுவோமா. வண்டியில் ஃபிட் பண்ணும்போது பெரிய விஷயம் ரொம்ப பொறுமையாக தான் ஃபிட் பண்ணணும். ரீசன் என்னென்னா சீட்டாக நான் தூக்கி வரும், அது கரெக்டாக பபுள்ஸ் என்ன சொல்ல கேப் எதுவுமே வரும், பிடிச்சி பர்ஃபெக்டாக அடிக்கணும். இதில் பிடிச்சி பார்த்தா நம்ம கைகளையும் ரொம்ப சேஃப்டியாக பார்த்தோம். ஏன்னா நம்ம கைகளையும் வெட்டி கீறி தள்ளிடும். ஸோ நம்ம பொறுமையாக பார்த்தா சீட்டு ஸ்க்ரூ எல்லாமே பர்ஃபெக்டாக போட வேண்டியது இருக்குது. ரொம்ப ரொம்ப பொறுமையாகிட்டு உங்களுக்கு தெரியும் அந்த ஏர் புலவர் அவங்க பிடிச்சி வச்சுட்டு நான் ட்ரில் அடிக்காங்களா, அது ஏன்னா நீட்னஸ் ஆட்டு அப்போ தான் கரெக்டாக ஃபினிஷிங் லுக்கில் வரும். இல்லைங்க ஏனோ தானோன்னு சொல்லி தள்ளி இருக்குமோ அது நமக்கு செட் ஆகாது பார்க்கவே. ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியுது அவங்க என்ன பண்ணியாங்க. நாங்கள் சுற்றி கீழே இருக்க ரூமு என்ன சில அடியில் திங்ஸ் போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோமா. இனி மேலே சீட்டு அளவு அடிக்கும். மேலே எனக்கு சீட்டு மாடல்லாம் போடணுமோ அது நாங்கள் அளவு அடிக்கிறதுல நம்ம சுற்றி எல்லாத்தையும் முடிச்சிடணும். சுற்றி இந்த டோர் இருக்கா, டோர் அடிக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக கீழே எல்லாமே முடித்தா நம்ம மேலே போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே எல்லாமே அடித்து முடித்தா இனி டோரும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ தான் மேக்ஸிமம் அவுட்லுக் எல்லாமே இதுதான். இதை நம்ம பர்ஃபெக்டாக பொறுமையாட்டு தான் பண்ணணும். எல்லாமே ரொம்ப ஸ்லோவாட்டு பண்ணால் தான் ரொம்ப நீட்டாகிட்டு ஃபினிஷிங் பக்காவாக வரும். அப்படி மெதுவாக ட்ரில் அடித்து பாருங்கள் லுக்கை பார்த்தீங்களா. மேக்ஸிமம் சீட் எல்லாமே வேணும் இந்த அளவுக்கு இந்த மாதிரி லுக் வந்துடும். எல்லா டோர் எல்லாம் பர்ஃபெக்ட் முடிஞ்சு இப்படி வந்துடும் பார்த்தீங்களா. சீட் அடித்து முடிஞ்சால் இந்த ஃபோட்டோஸ் பார்த்து உங்களே மனசில் ஆகும். இனி அளவு எடுத்த சீட்டை நான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். 2 சீட் அளவு பார்த்துருந்தா நான் மார்க் பண்ணியாங்களா. இனி பொறுமையாக இது மார்க் பண்ணி முடிஞ்ச பிறகு ரொம்ப பொறுமையாக பார்க்கணும். இந்த தள்ளு வண்டிக்கு நாங்கள் இது பூர்ண சீட்டாகும் போடும். இந்த நீங்கள் கன்னியாகுமரியில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கு நாங்கள் வந்து திருநெல்வேலி இன்புட் பண்ணியிருக்கோம். இங்கே விட்டு கன்னியாகுமரியில் எங்கேயுமே கிடைக்காது. ஆர்டர் பண்ணி இதுக்குன்னு ஸ்பெஷலாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். இனி மார்க் பண்ணி அளவு எடுத்து இப்போ கிரைண்டிங் பண்ணியும் பொறுமையாட்டு அது பண்ணி விட மேலே சீட்டை போட்டு நாங்கள் ஃபிட் பண்ண தொடங்கி ஃபிட்டிங் போது கரெக்டாக 2 பேர்கிட்ட தேவை ரொம்ப தூக்கி பிடிச்சி வளைச்சி எடுத்து அடிக்கதா. ஸோ இதெல்லாம் பொறுமையாக நீட்டாக பண்ணால் தான் கேப் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக அடிக்க முடியும். இது எல்லாமே பிடிச்சி ஸ்டிக்கரிங் ஒர்க் தொடங்கிட்டோம். ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி வண்டியை டெலிவரி பண்ண தயார் நிலைக்கு வந்தாச்சு. ஃபுல்லாக வந்து வினைல் பிரிண்டிங் தான். எல்லாமே பக்காவாக நீட்டாக பண்ணியிருக்கோம். பாருங்கள் வண்டி எல்லாமே. நான் இது மீறி சில எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோஸில் காட்டுறேன். உங்களுக்கு ஃபோட்டோஸை பார்த்தா எல்லாமே கரெக்டாக க்ளியராக தெரியும். அவுட்லுக் இருக்குது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இதே போல் மொபைல் ஷாப் தேவைப்படுதுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பட் பெஸ்ட்டான ப்ரைஸில் பக்காவாக எல்லாமே பண்ணி தந்துடலாம். ஸோ முடிஞ்சால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.